Hello students, welcome to J Tuitions. In the video, exercise 5.3 7th sum பாருங்க. Find the sum of first 22 terms of an AP. So என்ன கேட்டிருக்காங்க? Sum of first 22 terms கேட்டிருக்காங்க. In which D ஓட value 7. So D வந்து 7 கொடுத்தாச்சு. And 22nd term is 149. So 22nd term அப்படின்னா first termனா A எழுதுவோம், second term A2 எழுதுவோம். 22nd term கொடுத்திருக்காங்க. So 22nd term 149 எழுதியாச்சு. So இனி என்ன given பாருங்க. ஏஎன்க்கு பதிலா A22 கொடுத்திருக்காங்க. அது மாதிரி S22 கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ 22 நம்ம எடுத்துக்கலாம். அது போக S22 கேட்டிருக்காங்க. அப்போ S22 கேட்டிருக்காங்கன்னா என்ன ஃபார்முலா எழுதுங்க, என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். அப்போ Sn is equal to n/2 into A plus AN. இதுல S இருக்கிற இடத்துல 22 போடுங்க. இதுல இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்னோட வேல்யூ 22. So 22 divided by 2. A ஓட வேல்யூ தெரியாது. AN ஓட வேல்யூ 149. ஸோ இதுல A ஓட வேல்யூ கிடைச்சுன்னா நமக்கு S22 கிடைச்சிடும். A ஓட வேல்யூ கிடைக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்? AN ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ AN is equal to A plus N minus 1 into D. இனி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. AN அப்போ A22 is equal to A ஓட வேல்யூ தெரியாது பிளஸ் N ஓட வேல்யூ தெரியும். 22 minus 1 into D ஓட வேல்யூ 7. அப்போ A22 ஓட வேல்யூ 149 is equal to A ஓட வேல்யூ பிளஸ் 22 minus 1 21 into 7. So 149, 21 into 7 வந்து 147. So இந்த 147 இங்க வந்துச்சுன்னா மைனஸ் வந்துடும். Is equal to A. 149 minus 147 is equal to 2. இப்போ A ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ A தெரிஞ்சாச்சு. இனி இங்க இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. S22 is equal to 22 by 2 நம்ம 11 எழுதிக்கலாம். பிராக்கெட்ல A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் பிளஸ் 149 is equal to 11 into 149 plus 2 151. So 11 into 151 உங்களுக்கு 1661 வந்து. So sum of 22 terms நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Find the sum of first 51 terms. அப்போ sum of first 51 terms கண்டுபிடிக்கணும். Whose second and third terms are 14 and 18. அப்போ second term என்னன்னு சொல்லியிருக்காங்க. Second term A2 மென்ஷன் பண்ணிக்கலாம். A2 ஓட வேல்யூ given. அதே மாதிரி third term கொடுத்திருக்காங்க. So A3 ஓட வேல்யூ given. நம்ம sum of 51 terms கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன கிவனோ அதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ A2 given, A3 given. ஸோ இதை A plus N minus 1 into D ஃபார்முலால ஸ்ப்ளிட் பண்ணுங்க. டைரக்டா எழுதிப்பேன். ஸோ A2வை எப்படி பண்ணலாம்? A plus D அப்படின்னு வந்துடும். அதோட வேல்யூ கொஸ்டின் தானே கொடுத்துருக்காங்க 14. அதே மாதிரி A3யை நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? A plus 2D ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதோட வேல்யூ என்னது? கொஸ்டின்ல 18. இப்போ இது நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் ஆயிடுச்சு. 2 ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா A and B ஓட வேல்யூ கிடைக்கும். நீங்க எலிமினேஷன் மெத்தட்ல பண்ணலாம், ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்? செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம், இது செகண்ட் எடுத்துப்போம். நான் கீழே உள்ள ஈக்குவேஷனோட சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்றேன். ஸோ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா A minus A, அது மாதிரி D minus 2D minus D வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 14 minus 18 minus 4. ஸோ இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல் அண்ட் D ஓட வேல்யூ என்ன வந்துருச்சு? நமக்கு 4 வந்துருச்சு. ஸோ இப்போ D ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடலாம். A plus D ஓட வேல்யூ 4 ஈக்குவல் டு 14. இப்போ A ஓட வேல்யூனா 14 minus 4. 14 minus 4 என்னது? 10. ஸோ A ஓட வேல்யூ 10 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. S51 நம்ம கண்டுபிடிக்கணும். is equal to 51 by 2 into A ஓட வேல்யூ 10 plus 51 minus 1 into D ஓட வேல்யூ 4 is equal to 51 by 2 into 10 20 plus 51 minus 150 into 4. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல இன்சூ பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். ஸோ 51 by 2 எப்படி இருக்கட்டும். 20 plus 50 into 4, 5 4s are 20, ஒரு 0 மட்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 200. ஸோ இஸ் ஈக்குவல் டு 51 by 2 into 220. ஸோ 2 1s are 2, 2 1s are 2, 2 1s are 2. ஸோ 51 into 110 என்ன வந்துச்சு? 5610. ஸோ சம் ஆஃப் 51 terms வந்து 5610 ஆன்சர். If the sum of first 7 terms of an AP is 49. So sum of 7 terms of an AP என்ன கொடுத்திருக்காங்க? 49.
and that of 17 terms. அப்போ that ofனா அதே தான் sum of 17 terms எவ்வளோ 289 கொடுத்திருக்காங்க. sum of n terms அந்த என்னோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த n வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. so find the sum of n terms கேட்டிருக்காங்க. Sn வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். so என்ன givenோ அதுல இருந்து இப்போ S7 given Sn ஓட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். so S7 எப்படி எழுதலாம் n by 2 into a plus a என்னோட வேல்யூ என்னது a7 is equal to 49. so இதை எழுதும் போது எப்படி எழுதுங்க a plus a7 is equal to 49 into இங்க 7 by 2 இருக்கு இங்கே வரும்போது 2 by 7 7 7s are 49 அப்போ a plus a7 is equal to 14. so இது நம்மளோட first equation. அதே மாதிரி இன்னொன்னு கொடுத்திருக்காங்க f17 இதை ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா 17 by 2 into a plus a17 is equal to 289. so இங்க a plus a17 is equal to 289 into இங்க 17 by 2 இருக்கு so 2 by 17 வந்துரும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா a plus a17 is equal to 34 கிடைக்கும். இப்போ இது செகண்ட் equation. so first equation second equation ரெண்டே மைனஸ் பண்ணுங்க. so first equation இருந்து second equation மைனஸ் பண்றோம். அப்போ a plus a7 is equal to 14. a17 is equal to 34. so மைனஸ் பண்ணும்போது கீழே equationோட symbols மட்டும் மாத்துங்க. so a7 minus a17 is equal to 14 minus 34. so மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் minus 20 வருது. a7 an ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா a plus 60. அதே மாதிரி a17ல a plus 16b is equal to minus 20. அப்போ a plus 60 minus a minus 16b is equal to minus 20. a minus a cancel 60 minus 16b minus 10b is equal to minus 20. so minus minus cancel d is equal to 20 divided by 10. so d ஓட வேல்யூ 2. இந்த d ஏதாவது ஒரு equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ a plus a7 இருக்கிற இடத்துல a plus 16 போட்டுக்கலாம் is equal to 14. a plus a 2a plus 60 is equal to 14. 2a plus 6 into d ஓட வேல்யூ 2 போடுங்க 2 into 6 12 equal to 14. so 2a is equal to 14 minus 12 உங்களுக்கு 2 வந்துடும். இப்போ a is equal to 2 by 2 1 வந்துடும். a ஓட வேல்யூ 1 கிடைச்சாச்சு. a and d ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க s n ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ n ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. so n அப்படியே தான் இருக்கும். s n is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இதுல n ஓட வேல்யூ மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. n அப்படியே இருக்கட்டும். a ஓட வேல்யூ 1 2 into 1 2 தான். n ஓட வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது. d ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 2 is equal to n by 2 into 2 plus n into 2 2n minus 1 into 2 minus 2. இங்க plus 2 minus 2 cancel is equal to n by 2 into இந்த 2n மிச்சம் இருக்கு. so இங்க 2 2 cancel அப்போ s n ஓட வேல்யூ என்னது n into n n square. so அவ்வளவுதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.